காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் வந்து, எல்லோரும் ஒன்று வாழ்த்துவா, உனக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு பெரியவா சொன்னது. ஒரு கடுமையான கோடை காலம். அப்போ கிராமப்புறங்கள்லாம் நீர்நிலையெல்லாம் ரொம்ப வற்றி போயிருந்தது. பல வீடுகளில் கிணத்துல நீர் இல்லை, கடைசி தண்ணீரில் வந்து ஒரு பங்கீட்டு முறையில் கிராம மக்கள் அப்படி ஷேர் பண்ணி ஏதோ குடிச்சுட்டு இருந்தா. தண்ணீர் பஞ்சம் தலைவிரிச்சார் அந்த கிராமத்தில். மக்கள்லாம் வேண்டிண்டா. அதுக்காக வந்து 1 or 2 hours 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரியவா அந்த வழியாக போகும்போது அப்படி தரிசனம் கொடுத்துட்டு இருந்தா. கிராமத்தில் இருக்க எல்லோரும், நல்லவா கெட்டவா, ஏழை பணக்கார, தினமும் செஞ்சவா கஞ்சன், எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தா. எல்லோரும் தரிசனத்துக்கு வந்தா. கொஞ்சம் ரொம்ப முதியவர் ஒருத்தர் வந்தார். மற்றவெல்லாம் வந்து அவருக்கு கொஞ்சம் ஒரு மரியாதை காட்டுறதை பார்த்துட்டு கொஞ்சம் விலையிலே இல்லைன்னா, அதை பார்த்த உடனே அந்த கிராமத்தில் கொஞ்சம் குறிப்பிடத்தக்க நபர் அவர் அப்படிங்கிறது எல்லோரும் நமக்கெல்லாம் கூட தெரிஞ்சுது. அந்த பெரியவர் வந்து நம்ம பெரியவர் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த வயசானவர் ஏது நின்னார். மகாபெரிய கேட்டார், உன் வயசு என்ன? எனக்கா ரொம்ப ஆயிடுச்சுங்க சாமி, 82 வயசு ஆகுது சாமி. சௌக்கியமாக இருக்கியா? இல்லை ஓகேங்க சாமி. வீட்டில் சண்டை தகராறு, யாரும் நான் சொல்கிறது கேட்கறதில்ல, உடம்பும் சரியில்லை, என்னமோ காற்று ஓட்டிகிட்ருக்கேன் சாமி, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லு. அவங்க நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிற கேட்பிய? சொல்லுங்கள் சாமி. ஆர்வத்தோடு கேட்டார். கொஞ்சம் அவன் தோட்டத்தில் பம்பு செட்டை சுற்றி வேலி போட்டு வேறு யாரும் ஒரு செட்டு தண்ணி கூட எடுக்க முடியாத பண்ணி வச்சுருக்கேன்ல, சோறு சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணிக்கும் ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா. ஆனால் உன் பம்பு செட்டு மூலமாக தண்ணி எடுத்து உன் தோட்டத்தை மட்டும் செழிப்பாக வச்சுருக்க நீ, உன் சொத்துன்னு. அதனால் உன் குடும்பத்தில் யாருக்கும் சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற. இப்போ ஒன்று பண்ணு, அந்த பம்பு செட்டு வேலியை உடச்சி போடு, எல்லா ஜனங்களும் தண்ணி எடுத்துக்கிட்டோம், எல்லோரும் உன்னை வாழ்த்துவா, உனக்கு அப்போ தான் சந்தோஷம் வரும் அப்படின்னு வயோதிகர் கண்லேருந்து கர 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 தண்ணி கொட்டித்து அப்படி எழுதிட்டார். பெரியவாண்ட ஒருத்தரை கேட்டு மக்கள்லாம் அசந்து போயிட்டா. சுற்றி இருக்கிறார். இந்த முதியோர் தோட்டத்தில் பம்பு செட் இருக்குது அப்படிங்கிறதோ, யாருக்கு தண்ணி எடுக்க முடியாதபடி அவர் வேலியெலாம் போட்டிருக்காருங்கிறதோ, அப்படி யாராவது மீறி போய் தண்ணிக்கு போனால் அடிதடிக்கு தயங்காதவர் அப்படிங்கிறதோ யாருமே பெரியவாள்கிட்ட சொல்லவே இல்லையே. தண்ணீர் பிரச்சனை பெரியவார் அவர்களால் தீரணும் அப்படின்னு தான் வேண்டியது, அவ்வளோதான். பெரியவருக்கு இப்படி பரம்பரை சமயத்தில் 2 இளைஞர்கள் வயசு பசங்க ஓடி வந்தாங்க. பம்பு செட் வேலியை கிழவனார் பிச்சு போட்டார் அப்படின்னாங்க. பம்பு செட்லேருந்து குபு குபு குபுடு தண்ணி வந்து கொட்டை வந்துட்டு இருந்தது. வேலியை பிச்சு எரிஞ்சு தண்ணீரை பொது உடம்பே ஆக்கிட்டார். அந்த அவருடைய மனசுலேயும் சந்தோஷம் குபு குபுன்னு வந்தது, பொங்கிட்டு இருந்தது. மகாபெரிவா உள்ளத்தை பற்றி, உள்ளத்துக்கு வேலையே கிடையாது, அவருடைய உள்ள வந்து ஜீவநதி மாதிரி, ஒரு வட்டாத ஜீவநதி மாதிரி அவருடைய மனசு ஓடிட்டே இருக்கும். மகாபெரிவா சரணம்.